அற்புதங்கள் என்று சொல்லி போன வாரம் தான் நம்ம விசேஷித்த செய்தியாளர் வந்துட்டார். அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதங்களை பற்றி நாம் ஒரு சில காரியங்கள் நாம் தியானித்தோம். இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்கிறவராய் இருந்தார். அற்புதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் இன்னும் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அது காட்டுகிறது. விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் என்று வசனங்களை வாசித்தோம். அதே பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அவர் செய்தார். சாதாரணமான அற்புதங்கள் கிடையாது. அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் எல்லாரும் பார்த்து அவர் ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த அற்புதங்களை அவர் என்ன பண்ணார், செய்தார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதம் தான். எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு அற்புதம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் மார்க்கு இந்த அற்புதத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் வேறு அற்புதத்தை சொல்லிட்டாரு. ஆனால் யோவான் என்ன பண்ணுறாரு, இந்த அற்புதத்தை தான் முதல் அற்புதமாக குறிப்பிடுகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதமும் கூட. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு அந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். இது ஏன் முதலாவது அற்புதம் அப்படின்னு சொல்றோம்னா, இங்க கிளியரா என்ன பண்றாங்க, மென்ஷன் பண்றாங்க. 11ஆம் வசனத்துல இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே அவர் செய்தார் என்று சொல்லி, அதனாலதான் இது முதலாம் அற்புதம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்கிறோம். முதலாவது பார்க்கும்போது ஒரு திருமணம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. நம்முடைய கலாச்சாரத்துக்கும் எபிரேய கலாச்சாரத்துக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குது. எப்படி பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் திருமணத்தை பெரிய லெவலில் செய்யணும்னு நினைக்கிறோம். அதே போல் எபிரேய கலாச்சாரத்தில் திருமணங்களை என்ன பண்ணுவாங்க, பெரிய லெவலில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் தான் திருமணம் என்பது ரொம்ப ப்ரைவேட்டாக நடக்கும். ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரைவேட்டாக நடக்கிறது
நம்ம அந்த மேற்கத்திய நாடுகளுடைய வழக்கம். ஆனால் எபிரேய கலாச்சாரத்தில் திருமணம் என்பது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பண்டிகை மாதிரி நடக்கக்கூடிய ஒரு காரியம். எப்படி நடக்குது பாருங்கள், அதற்கான பிரயாசங்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். இப்போ திருமணத்தில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னால் திராட்சை ரசம். எத்தனை பேர் திராட்சை ரசம் குடிச்சிருக்கிறீங்க? திராட்சை ரசம் குடிச்சிருக்கீங்களா? இது வேஸ்ட்டு. இது என்னது? இது கிரேப் ஜூஸு. இது வந்து திராட்சை ரசம் கிடையாது. திராட்சை ரசம்னா ஆங்கிலத்தில் ஒயின்னு அர்த்தம். ஒயின்னா என்னது? ஒரு முறை ஒரு பாஸ்டர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கம்யூனியனுக்காக திராட்சை ரசம் என்ன பண்ணியிருக்காரு, அவரே கிரேப்ஸ் வாங்கி, இப்போ நாம் வந்து ரெடிமேடாகவே விற்கிது, அதில் வாங்கி தண்ணி அடித்து கொடுத்துட்றோம். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அவரே கிரேப்ஸ் வாங்கி கிரேப்ஸ் எல்லாம் கொதிக்க வச்சு திராட்சை ரசம் செய்வார். அந்த பாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, கிரேப்ஸ் வாங்கி திராட்சை ரசத்தெல்லாம் செஞ்சு கொதிக்க வச்சு எல்லாம் பண்ணி கொஞ்சம் வந்து அந்த வாரத்தில் கொடுத்துட்டு மீதி இருக்கிற திராட்சை ரசத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காரு, அப்படியே எடுத்து வச்சுருக்கிறார், ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறாரு. வச்சுட்டு இந்த மாதம் கம்யூனியன் முடிஞ்சிருச்சு. அடுத்த மாதமாக கொடுத்துருப்பாரா, அதையும் கொடுக்கலையாட்டிருக்குது, அப்படியே ஃப்ரிட்ஜிலே இருந்திருக்க மாட்டிருக்காது. அது ஃபர்மெண்டேஷன் ஆயிடுச்சு. ஃபர்மெண்டேஷன்னா என்னன்னு கேட்காதீங்க, சயின்ஸ் படித்தவங்களுக்கு தான் தெரியும். அது ஆன பிறகு சரி இந்த திராட்சை ரசம் சும்மா இருக்குது, நல்லா தான் இருக்குமா, மோந்து பார்த்துருக்கா, நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணிட்டாரு, அதை என்ன பண்ணிட்டாரு, ஒரு வாசம் என்ன பண்ணிட்டாரு, கம்யூனியனுக்கு தண்ணி கலந்து என்ன பண்ணிட்டாரு, அடிச்சு விட்டார். விசுவாசிகள்லாம் குடிக்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது, மதுரமாக இருக்குது. நிறைய பேருக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா அந்த பழக்கம் இல்லாதவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஒரே ஒரு விசுவாசி மட்டும் பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்குது, பாஸ்டர் இந்த வாரம் கம்யூனியன் கொடுத்தீங்களே பா, என்ன அருமை, என்ன ஆஹா ஓஹோன்ட்டுக்கு, எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்குது. ஆனால் கொஞ்சம் எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் டானிக் மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் காரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்குது. பாஸ்டர் சொன்னாராம், ஏயா இத்தனை பேர் குடித்தாங்க, யாருமே கண்டுபிடிக்கல, நீ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கிற, இப்போ உனக்கு தான் அந்த பழக்கம் இருக்குது. அவ்வளோ சிரிச்சுட்டு போயிட்டாராம். என்னன்னு சொன்னால் திராட்சை ரசத்தை புளிக்க செய்து அதை ரொம்ப நாள் பதப்படுத்தி அதை வைத்திருந்து அதில் லேசாக ஆல்கஹாலிக் கண்டென்ட் வந்து என்ன பண்ணும், அந்த ஃபெர்மெண்டேஷனில் கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். அது வந்ததுக்கு பிறகு தான் இந்த ஒயின் என்ன பண்ணப்படுகிறது, தயாரிக்கப்படுகிறது. இந்த ஒயின்லேயே நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் லெவல் இருக்குது ஆல்கஹால். இதெல்லாம் எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும்னு கேட்காதீங்க. 12% இருக்குது, 24% இருக்குது, அதுக்கு மேலே இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சதை சொல்கிறேன். அப்போ அதிலே என்ன பண்ணியிருப்பாங்க, நான் ஆல்கஹாலிக் ஒயின்னு போட்டிருப்பாங்க. நான் ஆல்கஹாலிக் ஒயின் அப்படின்னு சொன்னால் வெறும் கிரேப் ஜூஸு. அது வந்து ரொம்ப நாள் வந்து அதை பதப்படுத்தாமல் அதை வந்து அப்போவே புழிஞ்சு அப்போவே ஜூஸ் மாதிரி எடுத்து கொடுக்குறது தான் நான் ஆல்கஹாலிக் ஒயின். ஆனால் அந்த ஆல்கஹாலிக் ஒயின் வந்து சாதாரணமாக செய்கிறதில்ல. அது வந்து கொஞ்ச நாள் வைத்து இருந்து அதில் வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அந்த ப்ராசஸ் நடந்து அதில் வந்து டேஸ்ட் மாறி அந்த டேஸ்ட் வந்து ஒரு விதமான காரத்தை வந்து ஏற்படுத்தி வர்றது தான் இந்த திருமண ஒயின், ஆல்கஹாலிக் ஒயின் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து எபிரேய கலாச்சாரத்தில் வந்து எல்லோரும் ஒயின் குடிப்பாங்களா அப்படின்னு சொன்னால் நம்ம டீ குடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இப்போவே நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா ஃப்ளைட்டில் உட்காந்து இருக்கும்போது வரிசையாக வருவாங்க. என்னன்னு கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா, டீ, காபி, ஆரஞ்சு ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு, இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. கூடவே என்ன இருக்கும், ஒயின் இருக்கும். ஒரு சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு ஒயின் கொடுங்க. அதில் இந்தியாக்காரன் மட்டும்தான் 3 முறை 4 முறை வாங்கி குடிப்பான். மற்றவெல்லாம் என்ன பண்ணுவான், வெறும் 1/4 கிளாஸ் வாங்கி அதை அப்படியே சும்மா லேசாக சிப் பண்ணிவிட்டு டீசெண்டாக உக்காந்துக்கோணுங்க. ஆனால் நம்மால் என்ன பண்ணுவான், இலவசமாக கிடைக்குது, போதை ஏறுற வரைக்கும் என்ன பண்ணலாம்,
குடிக்கலான்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் கூப்பிடுவான். அடித்து என்ன பண்ணுவான், பெல் அடித்து ஏமா வாமா அப்படின்பான். இப்போ இதை பார்த்தாலே இப்போ என்ன பண்ணுறதில்ல, ஃப்ளைட்டில் இந்த பனிப்பெண்கள் இந்தியாக்காரன் உட்கார பக்கத்தில் ஒரு முறை காட்டுவாங்களே தவிர திரும்ப அந்த பக்கம் என்ன பண்ண மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. ஏன்னா குடிச்சிட்டு அமைதியாக இருந்தால் பரவாயில்ல, குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரகலை இழுத்துக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு சுவிட்ச் அமுத்திக்கிட்டு பெல்ட்டை போட்டுக்கிட்டு லைட்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் நம்பாளுன்ட்டு அந்த பக்கமே வர்றதே கிடையாது. அப்போ கலாச்சாரத்தில், எபிரேய கலாச்சாரத்தில் திராட்சை ரசம் வெட்டிங் ஒயின்னே இருக்குது. திருமணத்தில் கொடுக்கப்பட வேண்டிய திராட்சை ரசம் அது ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம கல்யாணங்களில் நம்ம சாப்பாடு நல்லா போடுறோமோ, பாலிவுட்டு பிரியாணின்னு வைக்கிறோமே, அப்புறம் என்னது திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி, திண்டுக்கல் மாஸ்டரை வச்சு செஞ்சு போடுறோம் பாருங்க, அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இப்போ ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி அப்படி இப்படின்னு அந்த மாதிரி போட்டால் தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மளை கௌரவப்படுத்துகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி எபிரேய கலாச்சாரத்தில் கல்யாண திராட்சரசம் என்பது நல்லா இருக்க வேண்டும். எல்லாரும் என்ன பண்ணணும், குடித்து விட்டு வாழ்த்த வேண்டும், மணமக்களை வாழ்த்த வேண்டும். அப்போது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் வெட்டிங் என்னன்னு சொன்னால் ஒயின். அந்த கல்யாணத்தினுடைய ரொம்ப முக்கியமான பகுதி நல்ல திராட்சை ரசத்தை வர ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். என்ன நடக்குது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இப்போ டைரக்ட் டு த பாயிண்ட் சொல்கிறாரு, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. யார் அரேஞ்ச் பண்ணான்னு தெரியல, ஒருவேளை மரியாளும் அரேஞ்ச்மெண்ட் கமிட்டியில் இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் பதற்றப்படும் போது முதல்ல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது யாரு, மரியாள் தான். மரியாள் தான் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும். குடும்பத்தாருக்கு மட்டும்தான் தெரியும் திராட்சை ரசம் கம்மியாக இருக்குது. அல்லேலூயா. நம்ம கல்யாணங்களில் சாப்பாடு குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், யாரையுமே பார்க்க முடியாது. மணமகன் வீட்டுக்காரையும் பார்க்க முடியாது, மணமகள் வீட்டுக்காரையும் பார்க்க முடியாது, எல்லோரும் காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா சாப்பாடு குறைஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது அது என்ன ஆயிரும், கொஞ்ச நேரம் கழித்து என்னடா பண்ணுறது, சாப்பாடு குறைஞ்சிட்டே இருக்குது, மக்கள் வேறு வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்களே, நம்ம ஆளுங்க வேறு ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் கொடுத்தா 10 பேரை கூட்டிகிட்டு வரான். குடும்பத்தில் எத்தனை பேர் நினச்சி கொடுத்துருப்பாங்க, சரி குடும்பத்தில் 2 பேர் இருக்கிறாங்கப்பா 4 பேர் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், அன்னைக்கு வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க, அப்புறம் ஊர்லேருந்து வந்தவங்க, அங்கே வந்தவங்க இங்கே வந்தவங்க, இன்றைக்கி நைட்டு சாப்பாடு செய்யலைங்க, ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்தில் போய் எல்லோரும் என்ன பண்ணிடலாம், சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூட்டிகிட்டு வருவாங்க. இப்படி வந்தால் அப்படி என்ன பண்ணுறது, சாப்பாடு எப்படி பத்தும்? அப்போது நல்லா பாருங்கள், நம்மளுடைய கலாச்சாரத்துலேயே சாப்பாடு குறைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால், சாப்பாடு பத்தலைன்னு சொன்னால் எவ்வளவு ஒரு தலை குனைவு அந்த குடும்பத்தாருக்கு, அந்த திருமண வீட்டுக்காருக்கு ஒரு மரியாதை இழப்பு. என்னங்க கூப்பிட்டு எங்களுக்கு நல்ல சரிய சாப்பாடு கூட நீங்கள் போடலை, 10, 12, 15 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, எல்லாத்தையும் மறந்துடுவான், இதை மட்டும் மறக்க மாட்டான். எப்படி வாங்கின கடனை கூட மறந்துடுவான். ஆனால் என்ன சொல்லுவான், கல்யாணத்துக்கு கூப்பிட்டு எனக்கு ஒழுங்கா சோறு போடலன்னு ஊர் ஃபுல்லாக போய் சொல்லுவான். இதுக்காகவே நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, கடன் வாங்கி ஏதோ ஒரு சோறை போட்டு அனுப்புகிறாங்க, திருப்தியாக சாப்பிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹோட்டல்கள்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க, அவன் அதுக்கு மேலே ஹோட்டலில் கல்யாணம் பண்ணுறான். அவன் பிளேட்டே எப்படி இருக்கும்னா சைடிஷ் பிளேட் மாதிரி தான் இருக்கும் கொடுக்குற பிளேட்டு. அப்புறம் அதில் எடுப்பான் பாருங்கள், எப்படி எடுப்பான்னா இவ்வளோ பெரிய ஸ்பூன் வச்சுருப்பான். அந்த ஸ்பூனில் நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், ஏட்ரியம் இருக்குதுல்ல, அந்த ஏட்ரியம், அது என்னது, அந்த மீன் உடஞ்ச மீன் பாலம் மேலே ஒரு கல்யாணம். அவன் கல்யாண வீட்டுக்காரங்க எத்தனை பேருக்கு சொன்னான்னு தெரில, பார்த்தா ரூமெல்லாம் ஃபுல்லாகி வெளியே வரைக்கும் நிற்கிறாங்க.
என்ன பண்ணிட்டான், அந்த செஞ்ச அந்த அதாவது அந்த ஃபுட்டு செஞ்ச சாப்பாடு செஞ்ச மேனேஜரே வந்துட்டான் இந்த கூட்டத்தை பார்த்து. எத்தனை பேருக்கு சொன்னாங்க, எத்தனை பேருக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்க எனக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டான், சர்விங் பாய்ஸை விட்டா சாப்பாடு கம்மியாக போயிருன்னு சொல்லிட்டு மேனேஜரே வந்துட்டான், சாப்பாடு செஞ்ச மேனேஜரே வந்துட்டான். அவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு சொரா அளந்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். எப்படி இதை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, சரி சாமி இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நம்ம வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பாதி பேர் வெளியே நின்னவங்களும் அப்படியே போயிட்டாங்க. இவன் போடுறத பார்த்தே போயிட்டாங்க. ஆனாலும் ஒரு குரூப்பு இவன் இப்படி போட்டாலும் நான் சாப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, நின்று பொறுமையாக அதையும் வாங்கி சாப்பிட்டு 2வது டைமும் போகிறாங்க. முதல் டைமே எண்ணி தான் வைக்கிறான், 2வது டைம் என்ன பண்ணுவான், அதுக்கு மேலே ஊறுகாய் மாதிரி என்ன பண்ணுறான், பொறுக்கிட்டு இருக்கிறான். அப்போ எப்படியோ என்ன பண்ணாங்க, திருமணத்தை முடிச்சுட்டாங்க. ஆனால் சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால், இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு மூஞ்சி என்ன ஆயிடுச்சு, சின்னதாக போயிடுச்சு. மூஞ்சை சுழிச்சிட்டு பாதி பேர் என்ன பண்ணிட்டான், போடா இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நானே போய் என் வீட்டில் சோறை சாப்பிட்டுக்கிறேன்னு எந்திரிச்சு போயிட்டான். இப்போ கல்யாண வீட்டுக்காரன் அவனுக்கு வந்து அதை பற்றி அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கிறானா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனால் எபிரேய கலாச்சாரத்தில் தலை குனிவு என்பது இந்த திருமணத்தில் நடக்கக்கூடாது. பரபரப்பாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, திராட்சை ரசம் தீந்து போயிடுச்சுன்ட்டு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. மரியாள் அதை கேள்விப்படுறா. கேள்விப்பட்ட பிறகு முதலாய் நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் ஒரு சால்வ் பண்ணதே கிடையாது. முதல் முறையாக என்ன பண்ணுறா மரியாள், என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்து இந்த பிரச்சனையை எப்படியாவது நீர் தீர்த்து வையும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துட்ட கேட்குறாங்க. அதற்கு இயேசு 4ஆம் வசனம், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். முதல்லயே அவர் யூஸ் பண்ணுற வார்த்தை என்னன்னு சொன்னால், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன. இது எப்படின்னா, இந்த நேரத்தில் மரியாள் சொல்லி இந்த அற்புதத்தை செய்கிறதுக்கு அவருக்கு இஷ்டமே இல்லை. முதலாவது இப்போ அற்புதம் செய்யணும் அப்படிங்கிற இஷ்டமும் இல்லை, அதுவும் மரியாள் சொல்லி நான் செய்யணும் அப்படிங்கிற இஷ்டமும் இல்லை. ஏன் பாஸ்டர் இப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நல்லா புரிஞ்சுக்கணும். அற்புதம் என்பது யாரும் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, ஒருத்தரை கமாண்ட் பண்ணி என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இப்போ நீங்கள் வந்து எனக்கு கமாண்ட் பண்ணுறீங்க, பாஸ்டர் எப்படியாவது இவருக்கு வந்து சுகத்தை வாங்கி கொடுங்க, எப்படியாவது இவருக்கு என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ணி விடுதலையை பெற்று கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வெறும் ஜபந்தான் பண்ண முடியும். ஆனால் விடுதலையை கொடுப்பதோ அற்புதம் செய்வதோ யார் கையில் இருக்குது, ஆண்டவர் கையில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் வெறும் பாத்திரம்தான், தேவனால் பயன்படுத்தப்படுகின்ற பாத்திரம். நம்ம வெறும் மெஜிஷியன் கிடையாது, மந்திரவாதி கிடையாது. ஆனால் நிறைய அற்புதங்கள் செய்கிறவங்க மந்திரவாதியை போல ஆக்டிங் பண்ணுறாங்க. இதுதான் தப்பு. அவங்க என்ன பண்ணுறாங்க, மந்திரவாதியை போல் இப்படி கையை வச்சு குத்துறாங்க. ஒரு சில ஆளுங்க எட்டி உதைக்கிறான், வயிற்று வலின்னு போகிறவன் மேலே வயிற்று மேலே எட்டி உதவுறான், இயேசுவி நாமத்தினால வயிற்று வலி சரியாகட்டும் அப்படின்ட்டு. நம்ம ஆளுங்களும் போய் உதவி வாங்கிட்டு வராங்க, இப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்கள். ஒரு சில ஆளுங்க கோட்டு இருக்குல்ல, கோட்டை எடுத்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே விசிறுறாங்க. விசிறும்போது எல்லாம் பறக்கட்டும், கேன்சர்லேருந்து எல்லா நோயும் பறக்கட்டும் அப்படின்ட்டு. இதெல்லாம் மந்திரவாதி பண்ணுற வேலை. எங்கேயாவது இயேசு கிறிஸ்து பண்ணாரா? பண்ணல, தொட்டு சுகமாக்குனார், அவ்வளோதான். அப்போ அற்புதம் என்பது ஆன் கமாண்ட் ஆர் ஆன் டிமாண்ட். இப்பொழுது கண்டிப்பாக நடக்க வேண்டும், நான் எதிர்பார்க்கிறேன், இப்பொழுதே இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரையும் அவரை என்ன பண்ண முடியாது, கமாண்ட் பண்ண முடியாது. தேவனுடைய சித்தம் இருந்தால், தேவனுடைய திட்டம் இருந்தால் அது நடக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் வந்து செக் பண்ணுறதுக்காக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்துவ போதகர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அற்புதம்
செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே வந்து எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு கிளாஸ் போட்டிருக்கிறேன், எனக்கு குருட்டு, நீங்கள் வந்து அதை சரி பண்ணுங்கள், இப்போவே சரி பண்ணுங்கள், உங்கள் சாமிகிட்ட சொல்லி எனக்கு கண் பிரச்சனையிலேருந்து விடுதலையை வாங்கி கொடுங்க அப்படின்னு போய் செக் பண்ணுறதுக்கு போனாலும் நடக்காது. ஏன்னா அதான் முதலே சொன்னேன், 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அற்புதம் என்பது தேவனால் செய்யப்பட வேண்டியது. அந்த அற்புதத்தை வைத்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நோக்கம் இருக்கிறது, சும்மா அற்புதம் நடக்காது, நோக்கத்தினால அற்புதம் நடக்குது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அங்கே அற்புதம் செய்வார். இங்கே என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், கடைசி 11ஆம் வசனத்துடைய கடைசி, அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த அற்புதத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, இயேசுவின் மேல் என்ன பண்ணாங்க, விசுவாசத்தை வைக்கிறாங்க. அதனால தான் அந்த அற்புதம் நடக்குது. அப்போது அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பதாக தேவன் ஒரு திட்டத்தையும் அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது தான் அந்த இடத்துல அற்புதம் நடக்குது. அதனால தான் சொல்றாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. ஊழியத்தில் வந்து யாரையும் என்ன பண்ண முடியாது, கமாண்ட் பண்ண முடியாது. நானே இருக்கிறேன், என்னை யாரும் கமாண்ட் பண்ண முடியாது. என் மனைவியோ இல்லை எங்கள் தகப்பனோ தாயோ. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, ஆண்டவருடைய சித்தம் என்னவோ, அவருடைய திட்டம் என்னவோ, அதுக்கு தான் ஒப்பு கொடுத்து நான் போகணும். அல்லேலூயா. அதுக்கு தான் நான் ஒப்பு கொடுத்து போகணும். அதே போல் தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களை யாருமே என்ன பண்ண முடியாது, இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு யாரும் கமெண்ட் பண்ணவே முடியாது. ஆண்டவர் என்ன திட்டம் வச்சுருக்காரோ அதுதான். அப்போ மரியாள் வந்து நல்ல ஒரு தாய். ஆனால் மரியாள் இயேசுவினிடத்தில் நீ அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை கண்டிப்போடு இந்த நேரத்தில் சொல்வது தவறான காரியம் என்பதை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, தெரிவிக்கிறார். அப்போ மரியாளுக்கு என்னாச்சு, நீ என்னமோ பண்ணுங்க, நீ ஆச்சு இயேசு கிறிஸ்துவாச்சு. வந்து என்ன சொல்றா, 5ஆம் வசனம், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். தாய் என்ன பண்றாங்க, கூப்பிட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதுலேருந்து விலகிடுறாங்க. இப்போ என்ன நடக்குது, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர்கள் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள். ஒன்றுமே பண்ணல, நல்ல பெரிய பெரிய ஜாடிகள் வச்சுருப்பாங்க. இந்த எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு தெரில, இந்த காணா ஊரில் நடந்த கல்யாணத்தை ஒரு ஃபோட்டோ மாதிரி நம்ம ஆட்களில் வரைஞ்சிருக்கிறாங்க. அதில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஜாடி வச்சுருப்பாங்க. அந்த எபிரேய ஜாடி வந்து அதுதான் வந்து வாட்டர் ட்ரம் அவங்களுக்கு. அதை இதில் என்ன பண்ணுறாரு, திராட்சை ரசத்துக்காக என்ன பண்ணுறாரு, தண்ணீரை ஃபில் பண்ணுங்கிறார். ஒன்றுமே சொல்ல, அதை ஃபில் பண்ணுங்கிறாரு. ஃபில் பண்ணுறாங்க. அப்புறம் அப்படியே கொண்டு போய் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாரு. அந்த திராட்சை ரசத்தை மொண்டு அந்த தண்ணீர் தான் சொல்லணும், அந்த தண்ணீரை மொண்டு பரிமாறும்போது அது என்னவாய் மாறுகிறது, திராட்சை ரசமாய் மாறுகிறது. இப்போது அதை ருசித்து பார்த்த ஜனங்கள் அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதனால் அவன் திராட்சை ரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, இப்போ யாரு, சர்விங் டீம் இருக்குது, இது கிச்சனில் நடக்கிற சமாச்சாரம். கிச்சனில் என்ன நடக்குதுங்கிறத சர்வ் பண்ணுறவனுக்கு தெரியாது. அப்போ சர்வ் பண்ணுறவன் என்ன பண்ணுறான், இதை பார்த்துட்டு சொல்கிறான், மணமகள் வீட்டுக்காரங்க அந்த திருமணம் நடத்துகிறவங்கள பார்த்து சொல்கிறான், எப்படிப்பா இப்பேற்பட்ட ஒரு ருசி உள்ள ஒரு திராட்சை ரசத்தை எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். எல்லாரும் என்ன சொல்றாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க,
நல்ல பிரியாணியை முதல்ல போடுவாங்க, கடைசி வர வர பீஸ் இல்லாமல் வேறு என்ன வரும்? எம்டி தான் வரும். ஆனால் நீரோ எங்கப்பா வச்சிருந்த அந்த திராட்சை ரசத்தை, எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம், எவ்வளோ அற்புதமான ஒரு ருசி நிறைந்த ஒரு திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் நீர் எங்கே வைத்திருந்த? அப்போ இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னான், தண்ணீரை என்ன பண்ணார்? திராட்சை ரசமாய், அது சாதாரணமான திராட்சை ரசம் இல்லை. எப்பேற்பட்ட திராட்சை ரசம்? ருசி நிறைந்த திராட்சை ரசமாய் மாற்றி அந்த குடும்பத்தாரை என்ன பண்ணினார்? அவரு காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலருக்கு தான் தெரியும், பகிரங்கமாக அந்த அற்புதத்தை செய்யலை. அவர் ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் பேருக்கு முன்னாடி தான் செஞ்சார். இப்போ நிறைய நேரத்தில் நம்ம கேட்கலாம், எல்லா அற்புதமும் எல்லாத்துக்கும் தெரியணுமா அப்படின்னா? எல்லா அற்புதமும் எல்லாத்துக்கும் தெரியணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில் பர்சனலாக கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். அதெல்லாம் வெளியே சொல்லணும்னு கூட அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த அற்புதம் அவரை சுற்றி இருக்கிற க்ளோஸ் சர்க்கிள். ஏன் அந்த அற்புதம் நடக்குது? இப்போ தான் ஊழியத்தில் காலை வச்சிருக்கிறாரு, இப்போ தான் ஊழியம் பண்ண போகிறாரு, சீஷர்களை தெரிந்தெடுச்சிட்டாரு, சீஷர்கள் அவர் கூட இருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு 10 பேரை என் கூட வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேருக்கு என்ன பயம் இருக்கும் சொல்லுங்கள்? 10 பேருக்கு என்ன பயம் இருக்கும்? முதல்ல இந்த ஆள் சோறு போடுவாரா நமக்கு அப்படிங்கிற பயம் இருக்கும். இவரை நம்பி நம்ம என்ன பண்ணுறோம்? வரோம், நமக்கு சோறு போடுவாரா? ரெண்டாவது, சரி நமக்கு என்ன கிடைக்கும்? மூணாவது, இவர் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி இவர் உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசியா? ஒரு ஆஃபீஸர்னா அவருக்கு ஐடி கார்டு இருக்குது, கவர்மெண்ட் ஒரு ஐடி கார்டு கொடுக்குது, இதெல்லாம் பண்ணுது. அதை பார்த்தா தான் என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? அவரை கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு ஏற்றுக்கிறாங்க, நம்புகிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். அவர் பூமிக்கு வந்திருக்கிறாரு, ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஊழியத்தை ஆரம்பித்த பிறகு சீஷர்களாக கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏற்படுத்தியிருக்கிறாரு. அவங்கெல்லாம் அவர் கூட போகிறாங்க. இப்போ முதலாவது இந்த சீஷர்கள் இவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நம்ம, இது பெரிய மிராக்கள் கிடையாது, எல்லாரும் பார்க்குற மாதிரி செய்யணுன்ற அவசியம் இல்லை. முதலாவது ஒரு க்ளோஸ் சர்க்கிள், அவரை சுற்றி இருக்கிற, அவர் கூட இருக்கிற ஜனங்கள் அதை பார்த்து அவரை விசுவாசிக்க வேண்டும். அதுக்காக என்ன பண்ணுறாரு? இந்த அற்புதத்தை செய்கிறார். கிச்சனில் யார் இருக்கிறா? அவரு கூட மரியாளும் சீஷர்கள் தான் இருந்திருப்பாங்க, குடும்பத்தார் இருந்திருப்பாங்க, அவ்வளோதான், வேறு யாருமே இல்லை. என்ன பண்ணுறாரு? இந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அதுக்காக அந்த அற்புதத்தை செய்கிறார். நம்முடைய குடும்பத்தில் ஒரு சில நேரங்களில் என் கணவன் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், என் மனைவி இயேசுவை விசுவாசிக்க, என் பிள்ளைகள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். முதலாவது எனக்கு நெருங்கின சொந்தம் உள்ளவங்க, எனக்கு நெருங்கின சொந்தம், ரத்த சொந்தம் உள்ளவங்க, சகோதரன் சகோதரி, இந்த மாதிரியான இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பெரிய அற்புதம் இல்லைனாலும் ஏதாவது ஒரு விதத்தில், ஏதாவது ஒரு காரியத்தில் அந்த அற்புதம் நடக்கிறதன் மூலமாக உங்கள் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணோம்? இயேசுவை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையை வைக்க வேண்டும். இந்த மாதிரி காரியத்துக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அற்புதத்தை செய்கிறார். அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க? வாசிப்போம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தன்னுடைய மகிமையை யாருக்கு வெளிப்படுத்துறார்? எல்லாருக்கும் வெளிப்படுத்தல. அவர்களாவது தன்னுடைய மகிமையை தன்னுடைய தாயாருக்கும் தன்னுடைய சுற்றி இருக்கிற க்ளோஸ், ரொம்ப க்ளோஸாக இருக்கிற சீஷர்களுக்கு என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறார். நீங்கள் சாதாரணமான ஆட்களோடு இல்லை, சாதாரணமான ஒரு மனுஷனோடு இல்லை, என்மேல் தேவனுடைய கரம் இருக்கிறது, தேவனால் அனுப்பப்பட்டவன் நான்,
தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான் என்பதை அவர்கள் விசுவாசிக்கும் பொருட்டு தேவன் இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இப்போ நம்ம கேட்கலாம், எப்படி கேட்கலாம்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இந்த அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்னான், என் மனைவி என்ன பண்ணுவா? உம்மை விசுவாசிப்பா. என் கணவன் உம்மை விசுவாசிப்பார். இந்த அற்புதம் மட்டும் நடந்துச்சுன்னு சொன்னால் எங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? உம்மை விசுவாசிப்பாங்க. இப்போ ஏதோ ஏனோ தானோன்னு இருக்கிறாங்க. ஆனால் இந்த அற்புதம் மட்டும் நடந்துச்சுன்னு சொன்னால், இது தேவ சித்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால், தேவன் இதை செய்துட்டாருன்னு சொன்னால், நிச்சயமாகவே அவங்களுடைய விசுவாசத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆண்டவரே, அல்லேலூயா. நாங்கள் கம்பெனியில், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் யாருமே நம்மளை யாருமே ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்க இல்லை. இப்போ நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் சொல்லி வைக்கிறேன், இந்த காரியத்தில் நான் சொல்கிற மாதிரி ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னு சொன்னால் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உம்மை நம்ப ஆரம்பிப்பாங்க, உம்மை விசுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் நாம் ஜெபிக்கணும். ஒரு அற்புதத்துக்காக ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே அற்புதம் செய்யும், ஆண்டவரே அற்புதம் செய்யும், நான் நல்லா இருக்கணும், அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீர் இந்த அற்புதத்தை செய்தீர்னு சொன்னால், என்னை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய ஜனம், என்னை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய மக்கள், என்னை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய பிள்ளைகள், நான் வேலை செய்கிற என்னுடைய முதலாளி, என் கூட வேலை செய்கிற கோ ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரே இந்த விஷயத்தில் உம்மை அறிந்து உம்மை ஏற்றுக்கொள்வாங்க. எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிறதா இருக்கிறார். எழும்பி நிற்போம். பழைய ஏற்பாட்டில் திராட்சை ரசம்னு சொன்னால் அபாண்டன்ஸ், அளவில்லாத ஆசீர்வாதம் என்ற பொருளை குடிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் திராட்சை ரசம்னு சொன்னால் பாவத்திலிருந்து மன்னிப்பு. இயேசு எப்படி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி தன்னுடைய ரத்தத்தை என்ன பண்ணுறாரு? பந்தியில் உட்காரும்போது தன்னுடைய ரத்தத்தை என்ன பண்ணுறாரு? திராட்சை ரசத்துக்கு அவர் ஒப்பிடுகிறார். அப்போ புதிய ஏற்பாட்டில் திராட்சை ரசம்னு சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலை. அப்போ அற்புதம், நம்முடைய ஆசீர்வாதத்திலே அற்புதம் நடக்கும். நமக்கு நோயிலிருந்து சுகத்தை கிடைக்கும். நம்முடைய பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்படும். இந்த காரியங்களில் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன அற்புதத்தை எதிர்பார்த்துருக்கிறீங்களோ, என்ன அற்புதத்துக்காக ஏங்கி நிற்கிறீங்களோ, ஆண்டவரிடத்தில் கேட்குறீங்களோ, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, இதன் மூலமாய் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உம்மை விசுவாசிப்பார்கள். ஒருவேளை இந்த அற்புதம் என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொன்னான், அவிவிசுவாசிகள், என்னுடைய தம்பி, என்னுடைய தங்கச்சி, அவிவிசுவாசிகளாக இருக்கிற என்னுடைய கணவன், அவருடைய குடும்பம், அவிவிசுவாசிகளாக இருக்கிற என்னுடைய உறவினர்கள், இவர்கள் எல்லாரும் பார்த்து விசுவாசிப்பாங்களே, ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்யும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முதலாவது அற்புதம், கானா ஊரிலே ஆண்டவரே சாதாரண தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினீரே. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளோ ருசியுள்ள ஒரு திராட்சை ரசம், யாரும் கொடுக்க முடியாத ஒரு திராட்சை ரசத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. எத்தனையோ பேர் ஆண்டவரே அற்புதங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்க, காத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அந்த கானா ஊரில் அற்புதத்தை செய்து எல்லாரும் உம்மை விசுவாசித்தார்களோ, எப்படி சீஷர்கள் எல்லாரும் உம்மை விசுவாசித்தார்களோ, அதே போல் எங்களோடு நெருங்கின உறவினர்கள்,
இன்னும் உண்மை அறியாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கப்படாமல் எவ்வளவு நண்பர்கள் இருக்கிறாங்க, கூட வேலை செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அற்புதங்களை பார்த்து உண்மை அறிந்து கொள்ள, நீரே தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் புதிய அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாட்சி ஆண்டவரே, இதன் மூலமாக ஏகப்பட்ட சாட்சி, விட்னஸ், இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்கள் செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். வாய்களை திறந்து ஆண்டவரை சத்தமாய் துதிப்போமா. ஹல்லேலூயா. அற்புதங்கள் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்கள் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய ரட்சகரை ஸ்தோத்திரம். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய ரட்சகரை ஸ்தோத்திரம். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். நிற்கவில்லை நாம், தேவன் நம்மை நிறுத்தியுள்ளார். நிறைந்ததெல்லாம் தேவன் நம்மை தந்ததினார். எல்லாரும் சேர்ந்து நிற்கவில்லை நாம், தேவன் நம்மை நிறுத்தியுள்ளார். நிறைந்ததெல்லாம் தேவன் நம்மை தந்ததினார். நடத்திய விதங்களை நினைக்கும் போது நன்றியோடு நாதனை துதித்திடுவோம். நடத்திய விதங்களை நினைக்கும் போது நன்றியோடு நாதனை துதித்திடுவோம். இன்று வரை ஜெயம் தந்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய ரட்சகரை ஸ்தோத்திரம். இன்று வரை ஜெயம் தந்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய ரட்சகரை ஸ்தோத்திரம். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். இன்று வரை ஜெயம் தந்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய ரட்சகரை ஸ்தோத்திரம். இன்று வரை ஜெயம் தந்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்தி ரட்சகரை ஸ்தோத்திரம். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். நம்பினவைகள் நம்மை விட்டு போகும்போது, நம் சகோதரரும் நம்மை விட்டு விலகும் போது, நம்பினவைகள் நம்மை விட்டு போகும்போது, நம் சகோதரரும் நம்மை விட்டு விலகும் போதோ, அன்பினால் மீட்டெடுத்த இயேசுராஜன் அனைத்திலும் ஜெயமுடன் நடத்திடுவார். அன்பினால் மீட்டெடுத்த இயேசுராஜன் அனைத்திலும் ஜெயமுடன் நடத்திடுவார். இன்று வரை ஜெயம் தந்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்தி ரட்சகரை ஸ்தோத்திரம். இன்று வரை ஜெயம் தந்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய ரட்சகரை ஸ்தோத்திரம். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல்.